வாட் டஸ் இன்ஸ்டாகிராம் மீன்ஸ் டு யூ? ஸ்டோரி போட, மெசேஜ் பண்ண, சில பேருக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பல பேருக்கு அதே கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்ஸ்டாகிராம். பட் ஃபார் மீ இட்ஸ் லைக் எ டைரி, எ டிஜிட்டல் டைரி டு ஷேர் ஆல் மை எமோஷன்ஸ். இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போட ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த பேஜ் வந்துட்டு என்னோடய ரிசம்பளன்ஸாக இருக்கணும். எனக்கு பிடிச்சது, பிடிக்காது, என்னோடய கோபம், என் லைஃப்பில் நடக்கிறது, நான் நடக்கணும்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி பேசி புலம்பி தள்ளுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இந்த பேஜ் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோடய பிளான். இப்போ வர அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, சில நேரம்லாம் இருக்குல்ல, எனக்கு எதுவுமே தோணாது. ஐ ஹாவ் நத்திங் டு எமோட், நத்திங் டு ஷேர். அப்போல்லாம் இந்த டைரியோட பிளாங்க் பேஜஸை எதுவுமே ஃபில் பண்ணாமல் பாஸ் பண்ணி போகிற மாதிரி கண்டென்ட் கிரியேஷனில் அப்படி போக முடியல. கன்சிஸ்டன்சி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, பேஜோட க்ரோத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, நம்பர்ஸ் குறைஞ்சிருமோன்னு தோணுது. இப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. பட் ஸ்டில் மண்டைக்குள்ளே அப்பப்போ ஓடும். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இதில் எப்படி கண்டென்ட் எடுக்கலாம், இது எந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்கும்போது ஒரு மாதிரி சலுப்பாகுது. எதுவுமே ஷேர் பண்ணாதக்கு இல்லாதப்போ என்னடா நான் கேமரா முன்னாடி உட்காந்து எதையாவது பேசுகிறது, எதையாச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்டென்ட்ன்ற பேரில் சம்மந்தம் இல்லாத உட்காந்து பேசாமல் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, ஷேர் பண்ணதுக்கு எதுவுமே இல்லைன்ற போது இதையுமே ஒரு டைரியோட பிளாங்க் பேஜஸ் மாதிரி இப்படி கடந்து போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும்.